ஐயோ பால் பொங்கிடுச்சு பாரு. என்னையா வேலைக்காரணி? வேலைக்கு சேரும் போது எனக்கு அது தெரியும் இது தெரியும் எல்லாம் சொல்லி சேர வேண்டியது. ஆனா ஏதாவது செய்ய சொன்னா ஒண்ணும் செய்யறது இல்ல. அப்படியே மாறி நிக்க வேண்டியது. பத்தியா என் பிள்ளை வந்து காஃபி எடுத்து மூஞ்சில ஊத்துனால அவனுக்கு ஒரு நல்ல காஃபி கொடுத்தா என்னையா? இந்தா இத முதல்ல தரேன். அம்மா ஃபாரின்ல இருந்து வந்தனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டமா. ஃபாரின்ல இருந்து வந்தா என்ன அதே காஃபி தான் கேட்டாரு உன்கிட்ட. நல்ல கசந்து போய் கொடுத்ததால தான் அவன் கத்துனா. எங்கயா சக்கரை வச்சிருக்க? இதோ இருக்கு. அவனுக்கு இந்த ஊர் ஃபில்டர் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். ஃபில்டர் காஃபி கொடுத்துருக்கணும். இந்தா இதையும் தரேன். ஐயாவை பார்த்தா பயமா இருக்குமா? ஐயாவை பார்த்தா பயமா இருக்கா? ஏய் என் புள்ள வந்திருக்காயா, நீதான் அவனுக்கு வேலைக்கு பார்த்து சமைச்சு கொடுக்கணும். வேலையெல்லாம் ஒண்ணும் செய்யாம எல்லாத்தையும் என் தலையில தூக்கி போடலான்னு பாக்குறியா? இங்க பாரு, அவன் கறி கேட்பான், அது கேட்பான், இது கேட்பான். யார் சமைச்சு கொடுக்கறது? நான் வீட்டு வேலையை பாப்பேனா, வெளி வேலையை பாப்பேனா, இல்ல கல்யாண வேலையை பாப்பேனா? எத்தனை வேலையை நான் பாக்குறது? அம்மா அவர் இருக்கிற வரைக்கும் நீங்களே அவருக்கு காப்பி போடுங்க. நானா? ஆமாயா மாம். ஐயோ என் புள்ள சவுண்ட் வேற கேக்குது. மாம். வரேன்டா. அவன் எந்திரிச்சிட்டான். இந்த பாரு, இந்த காஃபி கொண்டு போய் பிள்ளை கிட்ட குடுத்துட்டு வா. இத திறந்தியா? மாம். அம்மா நீங்களே கொடுத்துருங்கம்மா. நான் குடுக்கிறதுக்கு ஒன்ன இதுக்கே வேலைக்கு வச்சேன். என் பிள்ளைக்கு பெட் காஃபி குடுக்கணும். இந்த மாதிரி வேலைக்காரங்களை வேலைக்கு வச்சேன்னு வச்சுக்கே, எல்லாத்துக்குமே என் தலை தான் உருளும். மாம். இத வந்துட்டே விக்கி. மாம். வந்துட்டேப்பா. என்னடா விக்கி, ஏண்டா நீ தூங்கிட்டு இருப்ப, ஜெட்லாக் அது இதுன்னு சொன்ன. இவ்வளவு சீக்கிரம் எங்க போறதுக்கு ரெடி ஆயிட்ட? வேறங்க, இது வரைக்கும் ஆன்லைன்ல சாட் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப நேர்லயே சாட் பண்ண போறாரு. am I right? No, you're wrong. Actually, home townக்கு வந்துட்டா நான் ஹோம்லி நேச்சரா தான் இருப்பேன். Oh yes. And no live chatting. கந்தோட்டிக்காரனை மீட் பண்ண போறேன். ஹே ரமேஷியா, பாத்தியா நீயே ஒத்துட்டல அவன் கந்தோட்டிக்காரன்ட்டு. சரி ஓகே உடனே அந்த கல்யாணம் தண்ணி வர வச்சிராத. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். டேய் இப்போ எதுக்குடா அவங்க வீட்டுக்கு போற? மா ஜஸ்ட் போட்டோல பார்த்த மச்சான், இப்ப நேர்ல பார்க்கலாம்னு போறேமா. அதுக்காக இப்படி நினைச்ச நேரத்துலயே போறது? ஓகே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். then you go. இதே சாக்கு வச்சு அவன்கிட்ட கடல போலாம்னு நினைக்காத. I'll find my way. Okay, just stay here. பாருங்கம்மா. டேய் விக்கி, உன் கூட நானும் வரேன்டா. இல்லனா அந்த வீட்ல உனக்கு சரியான மரியாதையே கிடைக்காது. நோ வேமா, நான் மட்டும் தான் தனியா போறேன். டேய் முதல்ல நீ அவங்க வீட்டுக்கு போற. நீ தனியா போனா அவங்களுக்கு எப்படி உன் அடையாளம் தெரியும்? அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் இப்படி போறேமா. மா கல்யாணம் பண்ண பார்க்கணும், மேக்கப் இல்லாமல் பார்க்கணும். ஒரு நல்ல ஹோட்டல்னு தெரிஞ்சுக்கணும்னா கிச்சனை போய் பார்க்கணும். ஒரு நல்ல நண்பனை புரிஞ்சுக்கணும்னா அவன் கையில் நிறைய பணத்தை கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷனை புரிஞ்சுக்கணும்னா நம்ம யார் என்னன்றது சொல்லாமே போகணும். அப்போதான் ஹூ இஸ் வாட்ன்றது தெரியும். am I right பிரீத்தி? ரைட். அட என்னடாப்பா நீ சொல்றது உனக்கு வேணா சரியா படலாம், ஆனா எனக்கு சரியா படல. வை மா, அதான் மாப்பிளைய பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்டிவ் மாதிரி போறேன்னு சொல்றாருல, விடுமா. நீ போய் பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் கந்து வட்டிக்காரனா இல்ல எனக்கு ஒரு நல்ல உட்பியான்னு. டேவிக்கி போகும்போது வெறும் கையோட போகாத, ஏதாவது வாங்கிட்டு போ. கண்டிப்பா வாங்கிட்டு போறோமா. ஓகே பாய். பிரீத்தி காதுல கடுக்கன்னு கொள்ளலாம் கண்டிப்பா. இல்ல ஒருவேளை ஐடென்டிஃபை பண்ண முடியலனா I'll call you. Okay? டேய் என்னமா அட்ரஸ் எப்படிடா கண்டுபிடிப்ப? அட்ரஸ்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டமா. see you ma, bye. ஐயோ என் புள்ள ஒரு மூளை சூட்டுக்காரன். அங்க போய் யார் மண்டைய உருட்ட போறானோ? கடை ஓனர் யாருங்க சார்? ஓனர் இனிமேல் தான் வருவார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? நீங்க? சார் நான் அந்த கடையோட மேனேஜர் சார். என்ன சார் கிஃப்ட் ஷாப் நடத்துறீங்க? ஒரு கிஃப்ட் கூட எதுவும் வாங்குற மாதிரி இல்ல. அடுத்த நேரம் நல்லா ஸ்டாக்கா வாங்கி வைங்க. சார் 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 வாங்க சார். உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லுங்க சார், நான் எடுத்து தரேன் சார். என்ன எடுத்து தர போறீங்க நீங்க? This is fantastic. Quite good. இது எனக்கு பேக் பண்ணுங்க. இதோட பிரைஸ் என்ன ஆகுது? இல்ல சார், சாரி சார், ஆல்ரெடி இந்த ஃப்ளவர் வாஸ் வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க. சரி, அதுல இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து பேக் பண்ணுங்க. சார் இதுல இருந்து ஒரே ஒரு பீஸ் தான். 2 வீக்ஸ் கழிச்சு வாங்க, இதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன்.
இல்லை இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டபுள் பேமெண்ட் தரேன். இல்லைங்க, ஆல்ரெடி இதை ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க பெர்மிஷன் கொடுத்தா வேணா நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன். யார் அவங்க? சார், அதோ அந்த கிரீன் கலர் சாரி கட்டியிருக்காங்களே அவங்க தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். உங்கள் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ அப்ரிஷியேட் தட். அதனால உங்கள் gift எனக்கு வேணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஐ மீன் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃப்ளவர் வாஸ், அது எனக்கு வேணும். சாரி, அந்த ஃப்ளவர்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது யாருக்கும் கொடுக்கறதா ஐடியா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு அழகான ஃப்ளவர் வாஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது யார் வாங்கினாங்கன்னு கேட்டேன், நீங்கன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், ஃப்ளவர் வாஸோட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐ மீன் ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அட, நீங்கள் கோஆப்பரேட் ஸ்டைல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பை தி வே, வாட்ஸ் யுவர் நேம்? ஏங்க இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? போங்க, வேற ஏதாவது கிஃப்ட்டை செலக்ட் பண்ணுங்க. எதுக்கு ஏன் டைமையும் உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் நாட் வேஸ்ட் ஆஃப் டைம் அட் ஆல். எனக்கு அந்த gift வேணும். I'll give you 4 choices. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு அந்த கிஃப்ட்டுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளுங்க, அதை நான் கொடுக்க ரெடி. இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லுங்க, அதுவும் நான் கொடுக்க ரெடி. இல்லை இந்த ஷாப்பில் எந்த கிஃப்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க, அதுக்கு நான் பே பண்ணிடுறேன். அப்படியும் இல்லைன்னா I'll give you a blank check. நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் எடுத்துக்கலாம். இத பாருங்க, உங்க பாஷையில நீங்க சொன்ன ஸ்டைல்லயே கேக்குறேன். உங்க பண திமிரு எனக்கு புரியுது. ஆனா எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. பொருளை விலைக்கு வாங்கலாம், ஆனா மனசை விலைக்கு வாங்க முடியாது. மனிதாபிமானத்துல தான் வாங்க முடியும். அது உங்ககிட்ட இருக்க மாதிரி எனக்கு தெரியல. லேடிஸ்க்கு மட்டும் அடக்கம் வேணும்னு சொல்றாங்க. நோ, ஆம்பளைங்களுக்கும் வேணும். ஒருவேளை நீங்க என்கிட்ட திமிரா கேட்காம ரிக்வெஸ்டா கேட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வாஸ் நான் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு இருந்திருக்கும். என்ன இந்த கிஃப்ட்டுக்காக உன் காலில் வந்து மேடம் எனக்கு இந்த gift வேணும் எனக்கு கொடுங்கன்னு கேட்க சொல்றியா? இனிமே நீங்க என் காலில் விழுந்து கேட்டாலும் நான் அந்த ஃப்ளவர் வாஸை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சார் வேணாம் சார். ஹலோ மிஸ், இதுதான் உனக்கு பிடிச்ச gift? எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை அடைஞ்சே தீருவேன், இல்ல அதை அழிச்சிருவேன். Take it. Keep the change. ஹலோ,
சார் காரை ஓரம் அடி பண்ணுங்க சார். சார் எந்த நீயே பார்க் பண்ணிடு. தம்பி, யார் இவன் திறந்து விட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி? தம்பி, நான் பாட்டு கூப்பிட்டு இருக்கேன், நீங்க கேட்காம கொள்ளாம போனா என்ன அர்த்தம்? நீங்க கேட்கல, அதனால தான் நான் உள்ள வந்துட்டேன். சரி, ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ் அங்க. ஆமா, நான் கேட்டது பரிசோம், நீங்க கேட்டு போறா என்ன அர்த்தம்? நீங்க யாரு? உங்க பேரு பவர் பாண்டியன் தானே? அட என்னங்க, நான் உங்க பேரை கேட்டா நீங்க என் பேரை சொல்றீங்க. இது லிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனி சிவலிங்கம் சார் வீடு தானே? ஒருவேளை ஆபீஸ்ல நம்ம போஸ்டுக்கு இவனை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்களா? அப்படின்னா நம்ம பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? ஜெனரலா சம்மர்னா இந்தியாக்கே வரமாட்டேன். இந்த தடவை எக்கத்தப்பா வந்து மாட்டிக்கிட்டேன். இட்ஸ் டூ ஹாட், யூ நோ. சார் நீங்க யாருங்க சார்? இவ்வளவு நேரம் யார் யாரும் கேட்டிருந்தீங்க, வெளிநாட்டுலேருந்து வந்து தெரிஞ்ச உடனே ஒரு சாரை சேர்த்துக்கிட்டீங்க. வாட் அ ஷேம். எக்ஸ்கியூஸ் மீ. அட யாருங்க அதை சொல்லவே மாட்டேன்றான். Hey, you're Vikram, right? Vikram? Ramesh, right? Yeah, man. Hey, buddy. How are you? I'm fine. How are you? I'm doing good. மாப்ள, சார் யாரு வந்ததுல தஸ் புசுங்கறாரு? சார் யாருன்னு தெரியலையா? தெரியாம தானப்பா கேக்குறேன். மாமா, மல்லிகா ஆண்டியோட சன், என்னோட மச்சான். அம்மா மாதிரியே மரியாதை இல்லாமலே நடந்துக்கிறான். வாங்க வணக்கம் வாங்க. ஆண்டி. என்னடா அது, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க, நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. வாங்க உட்காருங்க. அப்புறம் எப்ப வந்தீங்க? பிரீத்தி கூட என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையே. ஏடா நீயாவது ஒரு வார்த்தை ஆண்டி, சொல்லிருக்கலாம்ல. நேத்து தான் நான் ஊர்ல இருந்து வந்தேன். யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கட்டுமேன்னு தான். ஓ, சரி சரி. என்ன சாப்பிடுறீங்க? இப்போதான் ஜூஸ் சாப்பிட்டேன். என்ன வேணா சாப்பிடலாம். சகுந்தலா, சகுந்தலா. ஆண்டி, ஒன் செகண்ட். எது வேணா சாப்பிடலாம். ஆனா யார் கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு நினைக்காதீங்க. அப்படியே கொடுத்தாலும் அவங்க மூஞ்சி மேல ஊத்திடுவேன். It's a bad habit, I know, but what to do? I cannot change it. மொதல் தடவையாக வீட்டுக்கு வந்திருக்கேன். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். So Mahesh, how are you? Fine. உடம்பு நல்லா மெயின்டைன் பண்ணி ஃபிட்டாக வச்சிருக்க. Thank you. And ரமேஷ், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கலாமா? So let's play a game. Really? Yeah. Okay. சபாஸ், சரியான போட்டி. ஜெயிக்க போறது நம்ம மாப்பிள தான். மாப்பிள அப்படிதான் மாப்பிள ஜெயிச்சிருக்க. மாப்பிள, அமெரிக்காவா தமிழ்நாடான்னு ஒரு கை பாத்துறணும், விட்டுறாதீங்க. Ramesh, what is your total worth, Ramesh? என் அப்பாவோட கம்பெனி தான் என்னோட worth. Shame on you. உனக்கு தெரியுமா, உன் வயசுல நான் 300 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன். ஸ்ட்ரென்த் நீ சொல்றது இதத்தானா? ரமேஷ், ஈசிஆர்ல பங்களோ, ஈவெண்ட் ஹவுஸ் அந்த மாதிரி ஏதாவது உன் பேர்ல இருக்கா? No.
அட்லீஸ்ட் ஒரு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி ஏதாவது 100-200 ஏக்கராவது இருக்கா? நோ விக்ரம், இந்தாங்க தம்பி. இனிமே தான் வாங்கணும். கப்பல் ஆஃப் மினிட்ஸ் ஆண்டி, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போயிட்டுருக்கு. இன்னைக்கு லேண்ட் வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ போகிற போக்க பார்த்தா பாத்ரூம் சைஸ் இடம் கூட ஒரு நாள் வாங்க முடியாது உனக்கு. எஸ் விக்ரம், ஐ எம் aware of that. பட் நீ சொல்ற எல்லாத்தையும் நல்லா சீக்கிரமா வாங்க முடியும். ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட். வாங்குறோன்னு அந்த எண்ணம் இருக்குல்ல, ஐ லைக் தட். விக்ரம், வாட்ஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி வர்த்? மை ப்ராப்பர்ட்டி வர்த் நியூயார்க் கம்பெனிஸ்லாம் சேர்த்தா 500 crores. கோடியா? I just love money. You know what? Money decides everything in this world. Money is power, and that's me. மாப்பிள்ளையோட வீக்னஸ பயன்படுத்தி பணத்தை பத்தி பேசியே மாப்பிள்ளைய கவுத்துட்டான். Strong man, no confidence. Auntie, coffee auntie. Auntie, நீங்க தான் தப்பா எடுத்துக்காதீங்க. Just for fun.